மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றே பரந்தோடும் பக்தரோடே சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்திலே. ஜெயகம்பீரமே உனக்குண்டே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். அங்கே அநேக வாசஸ்தலங்கள், அன்பின் பிதா வீட்டில் ஜோதிக்குதே. நேர்த்தியான இடங்களில் உந்தன் நேர்த்திய பங்கு கிடைத்திடுமே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி உங்களை நான் வரவேற்கிறேன். கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலும் சிலுவையும், தி கிராஸ் அண்ட் ஒபீடியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். தி கிராஸ் அண்ட் ஒபீடியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலும் சிலுவையும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் படிக்கின்றேன்.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து எவ்வாறு தாழ்த்தினார் என்று ஒரு மாதிரியை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கூறுகிறதாக பவுல் பிலிப்பியர் நிருபத்தில் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல எப்படி தன்னை தாழ்த்தினார் என்பதை மிக அழகாக கோடிட்டு காட்டியிருப்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது சிலுவை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சிலுவை என்பது ஒரு கொலை கருவி. சிலுவை என்பது ஒரு கொலை சின்னம் என்பது அந்த நாட்களிலே நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினாலே சிலுவை ஒரு புனித சின்னமாக மாற்றப்பட்டது. அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதலின் மூலமாக வெற்றியின் சின்னமாக மாற்றப்பட்டது என்பதை நீங்களும் நான் நன்றாய் அறிந்திருக்கிறோம். கீழ்ப்படிதல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒபீடியன்ஸ் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சிலுவையாகிய கொலை சின்னத்துல, இயேசு கிறிஸ்து சிலுவையாகிய கொலை சின்னத்துல தன்னை அவர் முழுவதுமாக அவர் தன்னை அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். இது கீழ்ப்படிதலுடைய உச்சகட்டம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து சிலுவையாகிய அந்த கொலை சின்னத்துல தன்னை மரணிக்க அவர் ஒப்பு கொடுத்தார். இது கீழ்ப்படிதலுடைய உச்சகட்டம் என்பதை அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு கீழ்ப்படிதலுடைய ஒரு சாட்சியாக இருந்தார் என்று சொல்லி நாம் திருமறையில நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் தமது சித்தத்தை கடைபிடிக்கவில்லை, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினவராக காணப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனத்தை படித்து பார்ப்போம் என்றால், என் சித்தமல்ல உம்முடைய சித்தமே ஆகும். ஆக என் சித்தமல்ல உம்முடைய சித்தமே ஆகும். அவர் தமது சித்தத்தை கடைபிடிக்கவில்லை, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்தார் என்பதை குறித்து 3 காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். முதலாவதாக, கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலுடைய அளவு. கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலுடைய அளவு எப்பேற்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மரண பரியந்தம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அவர் நமக்காக, நமக்கு ரட்சிப்புண்டாக தம்மை தாழ்த்தினார். நமக்காக, நமக்கு ரட்சிப்புண்டாக தம்மை தாழ்த்தினார். எபிரேயத்துல ஜயத் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்திருந்தால், எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி, எந்தவித கேள்வியுமின்றி கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதல் என்று சொல்லக்கூடிய அந்த எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தமாய் இருக்கிறது. எதற்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை, எந்தவித கேள்வியும் இன்றி தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார், கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய ரட்சிப்புக்காக, மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்காக தன்னை அவர் முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சிலுவையின் மரண பரியந்தம் மாத்திரமல்ல, சிலுவையின் மரண பரியந்தம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கடவுள் மனிதனாகிய ஒருவேளை நம்மை அவர் ரட்சிப்பதற்காக அந்த கோரமான சிலுவையில், அந்த பயங்கரமான அந்த சிலுவையில தன்னை மரிக்க தயாராக்கினார். அது மாத்திரமல்ல, அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது கூட அதிகமான பாடுகள் இருந்தது, அதிகமான காரியங்கள் இருந்தாலும் கூட அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது, கெத்செமனே தோட்டத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். ஆக கீழ்ப்படிதலுடைய அளவு
எப்பேற்பட்டது என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலுடைய பலன் எப்படியெல்லாம், அவர் கீழ்ப்படிதல் மூலமாக என்ன பலன்கள் எல்லாம் கிடைத்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கடவுள் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் நிருபத்தில், எபேசியர் அந்த புத்தகத்தில் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை படித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர் கீழ்ப்படிந்ததினாலே அவருடைய பலன் எப்பேற்பட்டது என்பதை அந்த இடத்திலே கோடிட்டு காட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அவள் கீழ்ப்படிந்ததினாலே ஆதாம் அந்த முதல் பாவத்துல தன்னை அடையாளமாக கொண்டிருந்த அந்த மனுக்குலம் முழுவதுமாக ரட்சிப்பை தனது அடையாளமாக ஆக்கி கொண்டது. ஆக அந்த முதல் பாவத்தில் தனது அடையாளமாக கொண்டிருந்த அந்த நிலை மாறி ரட்சிப்பை தனது அடையாளமாக கொண்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஆக கிறிஸ்தவன் என்பது கிறிஸ்துவை உடையவன், ரட்சிப்பை உடையவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு நிச்சயத்தை இந்த கீழ்ப்படிதல் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து கீழ்ப்படிந்து சிலுவையை ஏற்றுக்கொண்டதினுடைய அந்த பலன் எப்பேற்பட்டது என்றால், அவரை பின்பற்றுகிற யாவரும் பரலோக ராஜ்யத்தினுடைய மரணத்துக்கு பின்பதாக நமக்கு பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்பதை குறித்து அது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். நிறைவாக நாம் பார்க்கும் பொழுது, அந்த கீழ்ப்படிதல் மூலமாக அவர் எப்படியெல்லாம் உயர்த்தப்பட்டார். அவர் மாத்திரம் உயர்த்தப்படவில்லை, அவர் மூலமாக நாமும் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல அந்த 9, 10, 11 வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், யாவும் அவருக்கு முன்பதாக பணியும் அவரே எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி அந்த வசனங்கள் சொல்லுகிறதை நாம் படித்தால் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். ஆக அவர் உயர்த்தப்பட்டார் என்பது மாத்திரமல்ல, அவர் மூலமாக, அவர் கீழ்ப்படிதலின் மூலமாக நாமும் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். ரோமர் 8வது அதிகாரம் 15, 16 வசனங்களில் படித்து பார்ப்பீர்கள் என்றால், நாமும் பிதாவினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த உரிமையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்தார், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் படித்தோம். அதே போல கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல் இல்லாமல் சிலுவை இல்லை, சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை என்பதை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆகவே இயேசுவை போல அந்த கீழ்ப்படிதலுடைய அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அந்த சிலுவையினுடைய அந்த உண்மையான அர்த்தத்தை நம்முடைய வாழ்விலே நாம் வெளிப்படுத்துவோம். அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி. ஆக அப்பேற்பட்ட ஆண்டவருடைய அந்த கீழ்ப்படிதலுடைய அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அவருடைய வழியில நடப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நாம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இதனாலும் கூட கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலும் சிலுவையும் என்று சொல்லி தியானிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எப்படியெல்லாம் அந்த சிலுவின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினவராக கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் படித்தோம். அதே போல நாங்களும் ஆண்டவரே அந்த கீழ்ப்படிதலை நாங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு உம்மை போல வழியில, அந்த கீழ்ப்படிதல் வழியில நீர் காட்டுகின்ற அந்த பாதையில நாங்கள் நடக்கத்தக்கதாக கிருபை தாருங்க. ஆண்டவருடைய கிருபையினாலே வழிநடத்த வேண்டுமாய் அன்பின் ஆண்டவர் இயேசு வழியாக வேண்டுதல் செய்கிறோம். பரம தந்தையே, ஆமென்.